டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பவுன்ஸ் ரேட்னா என்ன, டுவெல் டைம்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த பவுன்ஸ் ரேட்ங்கிறது ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டு எவ்வளவு நேரம் நம்ம வெப்சைட்டோட இன்டராக்டிவா இருக்காங்க, இல்லனா உடனே நம்ம வெப்சைட் விட்டு போயிட்டாங்கன்னா அதைத்தான் நம்ம வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவோங்க. இது எப்பயுமே நம்ம வெப்சைட்ல கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. அப்படி இருந்தாதான் அந்த யூசர் வந்து நம்ம வெப்சைட்ல ரொம்ப நேரம் என்கேஜிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தவங்க. இதுவே டுவெல் டைம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வர்ற யூசர் எவ்வளவு நேரம் நம்ம வெப்சைட்ல நம்ம இன்டராக்டிவா இருக்காங்க அப்படிங்கறத ஒரு டைமை மென்ஷன் பண்ணி பாக்குறத டுவெல் டைம் சொல்லி சொல்லுவாங்க. இது எப்பயுமே நம்ம வெப்சைட்ல ஹையா இருக்கிற மாதிரி வச்சிருந்துங்க. அப்படி இருந்தாதான் ஒரு வெப்சைட்டுக்கு வர யூசர் நம்ம வெப்சைட் கண்டென்ட்ல ரொம்பவே என்கேஜிங்கா இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தங்க. அதாவது இப்ப நம்ம பவுன்ஸ் ரேட்டுக்கும் டுவெல் டைமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்த்துட்டோங்க. அதே மாதிரி அதோட ரேஷியோ வந்துட்டு பவுன்ஸ் ரேட்டு கம்மியாகும், டுவெல் டைமுக்கு ரொம்ப கூடவும் இருக்கிற மாதிரி வைக்கிறங்கிற ப்ராசஸ் தான் இது ரெண்டிலுமே நம்ம பண்ணுவோங்க. இப்போ இதெல்லாம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி யூசர் வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வெப்சைட் கண்டென்ட்ல என்கேஜிங்கா இருக்க வைக்க முடியுமா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரெகுலர் கன்வர்ஷன் ரேட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு யூசர் நம்ம வெப்சைட்ல ரொம்ப இன்டராக்டிவா இருக்கனால அது நம்ம வெப்சைட்டோட ரேங்கிங்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம பவுன்ஸ் அண்ட் டுவெல் டைம் ப்ராசஸ்ல நம்ம மானிட்டர் பண்றதுங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா வின்மேக் ஸ்கூல் ஆட்டக்க ஃபாலோ பண்ணுங்க.